வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த பாஜக ஆட்சியை விரட்டிடுவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. மோடி 5 முறை அல்ல 50 முறை தமிழகம் வந்தாலும் வெற்றி பெற முடியாது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். தமிழ் மொழியே மூத்த மொழி, இந்தியாவுக்கு தமிழ் மொழியால் பெருமை. சேலம் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான இடையீட்டு மனுக்கள், ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. தமிழ்நாட்டில் கூடுதலாக 176 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். கடந்த 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சியை விரட்டிடுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய ஒன்றியத்தின் பன்முகத்தன்மையை காக்கவும், மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தழைக்கவும், அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள ஜனநாயகத்தை மீட்கவும், இந்தியா கூட்டணியை 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற ஒரே இலக்குடன் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து நிற்கும் தோழமை கட்சியினர் அனைவரையும் வரவேற்பதாக கூறியுள்ளார். அதுபோலவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற களப்பணியாற்ற முன்வந்துள்ள அனைத்து ஜனநாயக இயக்கங்களுக்கும் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்து வரும் அமைப்பினருக்கும் நன்றியினை உரித்தாக்குவதோடு 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் 40ம் நமதே நாடும் நமதே என்கிற வகையில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி அடைந்திடவும், இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிடவும் தங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டுகிறேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 5 முறை அல்ல 50 முறை தமிழகத்துக்கு வந்தாலும் திராவிடத்தின் பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவிக்க முடியாது. அவர் எதையோ நினைத்துக் கொண்டு எதையோ பேசுகிறார் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் மதிமுக சார்பில் திருச்சியில் கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது கட்சி வேட்பாளர் துரை வைகோவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, பிரதமர் நரேந்திர மோடி 5 முறை அல்ல 50 முறை தமிழகத்துக்கு வந்தாலும் திராவிடத்தின் பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவிக்க முடியாது என தெரிவித்தார். நரேந்திர மோடி 5 தடவை என்ன 50 தடவை இங்கு வந்தாலும் இந்த தமிழகத்தை திராவிட பிடியிலிருந்து விடுவிக்க முடியாது. தொடர்ந்து பேசிய வைகோ, இந்த முறை மதிமுக திருச்சியில் மிகப்பெரிய வெற்றி பெறும் எனவும் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றார். நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளினுடைய பூரண ஆதரவை பெற்று, நடுநிலையாளர்களின் ஆதரவையும் பெற்று இம்முறை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் வெற்றி கொடி நாட்டியது என்ற செய்தியை மக்கள் காணத்தான் போகிறார்கள், பத்திரிகைகள் எழுதத்தான் போகின்றன. தமிழ் மொழியே மூத்த மொழி, இந்தியாவுக்கு தமிழ் மொழியால் பெருமை என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சேலம் வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கெஜல் நாயக்கன் பட்டியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி, தமிழ் மொழியே மூத்த மொழி, இந்தியாவுக்கு தமிழ் மொழியால் பெருமை என கூறிய அவர், தமிழ் மொழியின் பெருமைகளை உலகம் அறிய செய்வேன் என்று தெரிவித்தார். மேலும் பெண்களின் நலனுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அனைத்தும் வந்து சேரும் எனவும் கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான இடையீட்டு மனுக்கள் மீது ஒன்றிய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் நாடுகளில் இருந்து ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் வரும் முஸ்லிம் அல்லாதோருக்கு குடியுரிமை வழங்கும் வகையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. நாடாளுமன்றத்திலும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சட்டம் கொண்டுவரப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 11ஆம் தேதி குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதையடுத்து மத்திய பாஜக அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மஜ்லிஸ் கட்சி தலைவர் ஓவைசி உள்ளிட்டோர் வழக்குகளையும் தொடர்ந்தனர். இந்த நிலையில் சிஏஏ தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட 236 மனுக்களை ஒருங்கிணைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான பெஞ்ச் விசாரணை நடத்தியது. அப்போது சிஏஏ வழக்கு முடியும் வரை குடியுரிமை சட்டத்தை செயல்படுத்தும் அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார்.
இதனைத் தொடர்ந்து CAAக்கு எதிரான இடையீட்டு மனுக்கள் மீது பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான பெஞ்ச் உத்தரவிட்டது. மக்களவைத் தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் கூடுதலாக 176 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் நேற்று நடத்திய ஆலோசனைக்கு பிறகு 176 கூடுதல் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுவதாக தெரிவித்தார். எனவே மொத்த வாக்குச்சாவடிகள் 68,320 உயர்ந்துள்ளது. 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வீடு வீடாக சென்று படிவம் 12D வழங்கப்படும். அதில் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் தபால் வாக்களிக்கலாம் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகள், புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தொகுதி பங்கீடு மிகவும் சுமூகமாக நடந்து முடிந்தது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் போக மீதமுள்ள 21 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் காணொலி காட்சி வாயிலாக கழக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி விரைவில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்யமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். இந்தியா கூட்டணி 40 தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களையும் ஆதரித்து ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சி மூழ்கும் கப்பலில் ஏறி இருப்பதாக பிஜேபி பாமக கூட்டணி குறித்து செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். கண்டிப்பா அவர் எது இந்த நாட்டுக்கு சரியோ, தோழமை கட்சிகளுக்கு சரியோ, அது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. அது எந்த மாற்றம் இருக்க முடியாது. ஏன்னா அவர் அன்பை போதிப்பவர், வெறுப்பரசியல் செய்பவர் கிடையாது பாஜக. அதனால ஒரு நல்ல முடிவு எடுப்பார். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள். எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். தேதிகள் இன்னும் ஓரிரு நாளில் நாங்கள் அறிவிப்போம். நாட்டின் நலன் கருதி பிரதமர் மோடியின் நல்லாட்சி தொடர பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக பாஜக பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அன்புமணி, அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அண்ணாமலை பாஜக கூட்டணியில் இணைந்த ராம்தாஸுக்கு நன்றி தெரிவித்தார். பாட்டாளிகளால் உருவான நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு முடிவெடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்தி 3வது முறையாக 400 எம்பிக்களை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு களமிறங்கியிருக்கிறார். முதல்ல தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தனிப்பெரும் அரசியல் தலைவராக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பின்னர் பேசிய அன்புமணி, கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவின் அங்கமாக பாமக இருந்து வருவதாகவும் நாட்டின் நலன் கருதி பிரதமர் மோடியின் நல்லாட்சி தொடர பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். 10 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்து வருகிறது. வருகின்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள்
நல்லாட்சி தொடர, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிதம்பரத்திலும் ரவிக்குமார் விழுப்புரத்திலும் மீண்டும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தனி தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் வேட்பாளர்களை அறிவித்தார். அப்போது திருமாவளவன் சிதம்பரத்திலும் ரவிக்குமார் விழுப்புரத்திலும் மீண்டும் போட்டியிடுவார்கள் எனவும் விசிக வேட்பாளர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர்களாக போட்டியிடும் நாங்கள் வாழ்த்துக்களை பெற்றோம். இந்த முறை 2 தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். இந்த 2 தொகுதிகள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மக்களின் பேராதரவோடு மாபெரும் வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்தியா என்கிற ஒரு கூட்டணி வடிவம் பெற்றிருக்கிறது. ஆக தமிழகத்திலிருந்து பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகம் அமைக்கப்பெற்று, குறிப்பாக தமிழக முதல்வர் அந்த வியூகத்தை அமைத்து இன்றைக்கு நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஆகவே பாஜகவை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து தூக்கி எறியக்கூடிய செயலை மக்கள் செய்ய காத்திருக்கிறார்கள். அதற்கான தொடக்க புள்ளியை வைத்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய தலைமையிலே தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு களம் காண்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு கட்சியினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முத்தரசன், ஒன்றிய அரசின் தவறான செயல்பாட்டினால் சிறு குறு நடுத்தர தொழிலாளிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை, உங்களது கட்சியின் சார்பாக திருப்பூர் தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற தோழர் கே. சுப்பராயன் அவர்களும், அதே மாதிரி நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வேட்பாளர் வி. செல்வராஜ் அவர்களும், மற்ற நிர்வாகிகளும், முன்னாள் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றோம். வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். வெற்றி உறுதி என தெரிவித்திருக்கிறார்கள். அறிவாலயத்தில் முதல்வரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த பின் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா அளித்த பேட்டியில், தியாகத்தின் அடிப்படையில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தீவிர பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அன்சாரி ஆதரவு தெரிவித்தார். நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு தாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் என்று கூறினார். தமிழகத்திலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என்று மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை நிர்வாக குழுவிலே முடிவு செய்து, அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றோம். இந்தியாவுடைய ஜனநாயகம், பன்முக கலாச்சாரம், அரசியல் சாசன சட்டத்துடைய மாண்புகள், சமூக நல்லிணக்கம் இவையெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவது அவசியமாகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மக்கள்
மக்களவை தேர்தலையொட்டி சோதனை சாவடிகளில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பத்தூர் நெடுஞ்சாலையில் உள்ள சோதனை சாவடியில் 6,11,600 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றி உதவி தேர்தல் அலுவலர் அனந்தகிருஷ்ணனிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் உரிய ஆவணங்கள் காண்பித்து பணத்தை பெற்று செல்லலாம் எனவும் அவர்களிடம் தெரிவித்துள்ளனர். அதேபோல் காட்பாடி மாநில எல்லைப் பகுதியான கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடியில் சுலோச்சனா தேவி என்ற பெண்ணிடம் இருந்து உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 4,49,400 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்து காட்பாடி அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் சுங்கச்சாவடியில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 5,89,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து அணைக்கட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தேர்தல் முடிந்த பின்னரே உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை பெற்று செல்லுமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் தருமபுரி மாவட்டம் அனுமன் தீர்த்தம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 2,61,500 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து சரக்கு ரயில் மூலம் திருப்பூருக்கு எடுத்து வரப்பட்டது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் குடோனில் தேங்கிவிடக்கூடாது என்பதற்காக அதிகாரிகள் துரித நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்கிரிப்பாளையம் முதல் மேல் செங்கம் வரையில் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட தொடர் விபத்துகளால் 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் மாலை 6 மணிக்கு மேல் ஆவிகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது என நினைத்து அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலவி வருவதால் இதனால் அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் திருவண்ணாமலை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சேவலை பலியிட்டு குங்குமம் மஞ்சள் கொட்டி பரிகார பூஜை செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எடமணல் கிராமத்தில் இயங்கி வரும் தார் கலவை தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கரும்புகை மற்றும் ஜல்லி துகள்களால் மக்களுக்கு பாதிப்பு விளைவிக்கும் இந்த தொழிற்சாலையை மூட வலியுறுத்தியும் இதற்கு முன் கைது செய்யப்பட்ட மக்களை விடுவிக்க வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மக்களின் கோரிக்கைகளுக்கு உறுதியளித்த பின்னரே அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி அருகே காசி என்பவர் விவசாய தோட்டத்தில் மின் இணைப்பு அமைப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருந்த போது காசியின் அண்ணனான அருணாச்சலம் என்பவருடன் நிலத்தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த காசி மற்றும் பீமன் அருணாச்சலத்தை கத்தியால் குத்தியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கெங்கவெள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காசி மற்றும் பீமன் இருவரையும் சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் இன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி வைத்து கும்மி அடித்து வழிபட்டனர். பின் காட்டு மாரியம்மன் கோயிலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கோவில் அருகே உள்ள குளத்தில் முளைப்பாரிகளை கரைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தீப ஆராதனை செய்து வழிபட்டனர். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலையொட்டி நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் மனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்கள் 100 மீட்டர் தொலைவிற்குள் 3 வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துக்கு எதிரே கரூர் திண்டுக்கல் சாலையில் 3 இடங்களில் கோடுகள் வரையும் பணியை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடையே தேர்தல் விழிப்புணர்வு குறித்து அறிவுரைகளை வழங்கினர். துக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் தேர்தல் பணிகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புதிய பேருந்து நிலையத்தில் ராட்சச பலூன்களை பறக்கவிட்டு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதேபோல் நரிக்குறவ மக்களிடம் துண்டு பிரசுரத்தை வழங்கி 100% வாக்குகளை அளிக்குமாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களின் குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் மட்டுமின்றி பல அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கான்குள பகுதியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பணத்திற்காக வாக்கை விற்கக்கூடாது என்றும் வலிமையான தேசத்தை உருவாக்கவும் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கவும் நாம் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி 100% வாக்குப்பதிவு செய்வோம் என உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உதவி திட்ட அலுவலர் அறிவழகன், வட்டார வாழ்வாதார இயக்க மேலாளர் அலமேலு உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு அலுவலர்கள் பொதுமக்களிடம் என் ஓட்டு என் உரிமை செல்ஃபி கார்னரினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி மற்றும் மாவட்ட அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6135 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 49,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 30 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வடகொரியா தென்கொரியா நாடுகளின் நீண்ட நாள் மோதலால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. வடகொரியா தென்கொரியா நாடுகளின் நீண்ட நாள் மோதலால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தென்கொரியாவுக்கு ஆதரவாக உள்ள அமெரிக்கா ஜப்பான் நாடுகள் இணைந்து கூட்டு ராணுவ போர் பயிற்சிகளை நடத்துவது, தென்கொரியாவில் அமெரிக்காவின் குண்டு வீசும் விமானங்கள், அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் போன்ற சக்தி வாய்ந்த ராணுவ தளவாடங்கள் நிறுத்தி வைப்பு போன்ற நடவடிக்கைகள் வடகொரியாவை கோபமடைய செய்துள்ளது. இதனால் வடகொரியா குறுகிய ஏவுகணை சோதனை, கண்டம் விட்டு கண்டம் தாவும் நீண்ட தூர ஏவுகணை சோதனை, நீருக்கடியில் கதிரியக்க சுனாமிகளை உருவாக்கி அணு ஆயுத இலக்குகளை அழிக்கும் புதிய ட்ரோன் சோதனைகளை செய்து வருகிறது. அந்த வகையில் வடகொரியா இன்று காலை கிழக்கு கடற்கரையில் குறுகிய தூரம் சென்று தாக்கி அழிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தி சோதனை நடத்தியுள்ளது. இன்று காலை 7:44 மணிக்கு 2 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் சோதனை நடத்திய நிலையில் 37 நிமிடங்கள் கழித்து மேலும் ஒரு ஏவுகணை சோதனை நடத்தியதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த பாஜக ஆட்சியை விரட்டிடுவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. மோடி 5 முறை அல்ல 50 முறை தமிழகம் வந்தாலும் வெற்றி பெற முடியாது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். தமிழ் மொழியே மூத்த மொழி, இந்தியாவுக்கு தமிழ் மொழியால் பெருமை. சேலம் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான இடையீட்டு மனுக்கள், ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. தமிழ்நாட்டில் கூடுதலாக 176 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 11 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.